ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னு டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 21 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் டெய்லி சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம எவ்வளோ பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 21. போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு உயிர்னா என்னன்னு புரிய வைக்க ஒரு ராக்கெட்டுக்கு சிம்பிளா உயிரை கொடுத்து அவர் அசைய வச்சிருப்பாரு. காடோட பொறுப்புகள் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள இப்ப பசங்க எல்லாம் நார்மலா படிச்சுட்டு கிராஜுவேஷன் டேவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மேஸ்காவுமே இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நல்லா மிங்கிளாக ஆரம்பிச்சுட்டா. மேஸ்கா ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க போக போறா அப்படின்னு கேட்டா அவ காலேஜ் போகலான்னு இருக்கேன்னு சொல்றா. நானும் அந்த காலேஜ்ல வர நல்லா படிக்கணுமே அப்படின்னு யோகி கவலைப்பட்டு இருக்கான். என்னாச்சு, எங்கேயோ போறீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோட்ட கேட்கவும், அந்த 3 வருஷம் டைம் கழிச்சுதான் நம்ம ஹீரோ கார்டுக்கான பொறுப்பை எடுத்துக்கிடணும். கிராஜுவேஷனை முடிக்க கம்மியாக தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள மீஸ்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு ஹானா சொல்றா. ஃபர்ஸ்ட் என் ஒட்டாக்கு நியூஸ் பேப்பர் கிளப் நான் ப்ராப்ளப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்டோஷியா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு யோகி போறான். உன்னோட எபிலிட்டியை நான் இன்ஹெரிட் பண்ணவா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அந்த இம்மார்டல் குதிரை அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நிக்குது. ஓ, உனக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, டோஃபோ அப்படின்னு சாப்பாடு பேரை வைக்கிறான். அது வெள்ளையா டேஸ்டா இருந்தது ஒன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. ரைஸ்னா அப்போ உனக்கு பேர் வைக்கவா நம்ம ஹீரோ கேட்டா. அது கோவப்பட்டு வந்து காலை கடிக்குது. ஆக்வன் உயிரோட கிரியேட் பண்ண அந்த ராக்கெட் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குது. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். நேரா அதோட பாடியை நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு பிளாக் ஒன் கிட்ட, நீங்க ஆம்னி பொட்டன்ட்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா எதுக்கு இதை சாகிற மாதிரி பண்ணீங்க, என்ன மாதிரியே இதை இம்மார்டல் ஆக்கிருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. நான் அதுக்கு உயிரையும் கண்களையும் மட்டும்தான் கொடுத்தேன், ஆனா அது வாழ்றதுக்கு மூக்கு தேவை இல்லையா, ஒரு வாய் தேவை, அதனால் அதுக்கு கொடுக்கலன்னு சொல்லவும், நான் ஒன்னும் அப்படி கேட்கல, ஏன் இதை இப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்டா. உனக்கு அது பிடிக்கலன்னா நீ ஏன் ஒரு கிரியேட்டரா மாறு, நீ ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி உயிர் கொடு, எல்லாரும் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு இம்மார்டல் வேர்ல்டை கிரியேட் பண்ணிக்கோ, ஆனா நான் கிரியேட் பண்ண இந்த வேர்ல்டு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்குன்னு பிளாக் ஒன் சொல்றாரு. பாபா இவன்ட்ட பிரச்சனை பண்றியான்னு சுமிக்கோ நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு பிளாக் ஒன்னை கூட்டிட்டு போறா. என்ன பொறுத்தளவு இதுதான் பெர்ஃபெக்ட் நான் நினைக்கிறேன் சாட்டர் சொல்லிட்டு போறான். நாக்கரா இருக்கிற மீச்சியால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க. கால் இல்லாத ஒருத்தருக்கு நாக்கரை கொடுத்து காலை வர வைக்கலாம், கை இல்லாதவங்களுக்கு கையை வர வைக்கலாம். இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கையை என்னால ஸ்ட்ரெச்சோ பண்ண முடியும்னு மீச்சி செஞ்சு காமிக்கிறா. இன்னும் அட்வான்ஸ்டா அவங்களால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதான்னு யோகி கேட்டா. ஃபூஷியோட வெசல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி மாற முடியும் அப்படின்னு மீச்சி சொல்றா. ஃபூஷி உன் டிஎன்ஏல ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோகி காமெடி பண்றான். ஹீரோவால எல்லா விஷயங்களையும் ரெப்ளிகேட் பண்ண முடியும். வெளிநாட்டுல நம்ம ஹீரோ மாதிரியே ஒன்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சதுன்னு யோகியும் அவன் ஃப்ரெண்டோ பேசுறாங்க. ஹியூமன்ஸை க்ளோன்லாம் பண்ணக்கூடாதுன்னு பர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. லைஃப்னா என்ன, சோல்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் அவன் லவ்வரை மிஸ் பண்றான், மார்ச் அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றான். இப்படியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தா ஹீரோ காட் பவருக்கு போயிட்டான்னா பாரடைஸ்ல இருக்கிற ஆளுங்களை கூட உயிரோட திரும்ப கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மீட் பண்ண அந்த பையன் அந்த டாகியவும் உயிரோட கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், பிளாக் ஒன் மாதிரி நானும் பாடி இல்லாம ஷேப் இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு சோகமாக்குறான். தேர்ட் இயர் கிராஜுவேஷனும் நடக்குது. நம்ம கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு, பட் பேப்பரை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு யோகி வருத்தப்படுறான். போஷி எங்க மறைச்சு வச்சிருக்க அவனை நாங்க பாக்கணும்னு பொண்ணுங்கெல்லாம் யோகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வரவோ பொண்ணுங்க சுத்தி வளைக்கிறாங்க. போஷி ஐ லவ் யூ அப்படின்னு எல்லாரும் சொன்னா ஹீரோ ஷாட்ல இருந்த பட்டனை கலட்டி தூக்கி யோகி போடவோ பொண்ணுங்க அதை எடுக்க ஓடுறாங்க. கிட்ட யோகியோ போயிட்டு ப்ரப்போஸ் பண்றா. அவளும் ஆப்வியஸ்லி நோ சொல்லியிருந்தா. பல்லெல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அவனையும் நம்ம ஹீரோ உயிரோட கொண்டு வந்திருக்கான். அவனும் மீஸ்காட்ட ப்ரப்போஸ் பண்ணா. அவனையும் அவ ரிஜெக்ட் பண்ணியிருந்தா. என் லைஃப்ல மட்டும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி யோகி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். யோகி ரெடி பண்ண அந்த நியூஸ் பேப்பர் வானத்துல இருந்து மழையா பொழியுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை எடுத்து ரீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் இதை பண்றான். யோகி அவனோட ரிசர்ச் பேப்பர்ல நாக்கர்ஸை பத்தி தான் மென்ஷன் பண்ணிருப்பான். நிறைய பேர் இதை படிக்கிறாங்க. நான் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹலோ, நான் தான் நோ நான் ஒரு நாக்கர் அப்படின்னு சொல்லி மீச்சியை வச்சு யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. சில பேர் அதை சிஜிஐ நினைக்கிறாங்க, சில பேர் அதை உண்மைன்னு நம்புறாங்க. நம்ம ஹீரோவோ டாக்குனாக்கு போய் கோகு கூட எல்லாம் ஹெல்ப் பண்றான். இந்த டவுனுக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுல ஹைரவோ காய பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. கோஷி இந்த குதிரைக்கு ராமன்னு பேர் வைக்க ட்ரை பண்ணிருக்கான், பட் ஐகோ அதை தடுத்துருதா. மெசரை பிடிச்சு மார்ச்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொந்தர பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நாக்கர்ஸ் மாதிரியே ஒரு பொம்மெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலி யோகியோட ஐடியா தான் இது. அதை வச்சு இவங்க பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா போகுது. சில பேர் நாக்கர்ஸ்னு கேட்டா கட்டுக்கதா அப்படின்னு நினைக்கிறாங்க, சில பேர் அதெல்லாம் முட்டாள்தனாங்கன்னு சொல்றாங்க. நாக்கர்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல அதை ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு மெசார் சொல்றான். ஹீரோவை இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான். நாக்கர்ஸ் உங்க பாடியில இருந்தா போதும், ஒரு வரல வச்சே மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு விட்டுருக்காங்க. சிஜி ஃபேக் ஏஏ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பாடிக்குள்ள இருக்கிற நாக்கர்ஸ் கூட நான் பேசி நானும் அவ்வளோ சேர்ந்து வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோகி நினைக்கிறேன். நானும் அவளோட ஃபேஸை காமிச்சா எல்லாரும் உண்மைன்னு அதை நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கர்ஸ் மாதிரி இருக்கிற வியடான ஒரு பொம்மை என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சுமிக்க வந்துட்டு அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறா. நாக்கர்ஸா இருக்கிற மீச்சி கிட்டே அவ சொல்லிட்டு இருக்கா. மீச்சி நாளைக்கு சாட்டருக்கு நம்ம பர்த்டே பிரசன்ட் சீக்கிரட்டா கொடுக்க போறோம், சோ ரெடி ஆயிக்கோன்னு சொல்லவும் மீச்சி பாடியில இருந்து கீழே விழுந்து
வந்து அடிபட்டு உடனே சரியாகுது. ஹாஸ்பிட்டல்லாம் போவேனா நான் நல்லா தான் இருக்கேன்னு மீச்சி ஓடிடுதா. சுமிகோ அப்படியே கொஞ்சம் சோகமாக்குறா. ஹே மீச்சி வீட்டு சாவியை விட்டுட்டு போறாளே அப்படின்னு சொல்லி சுமிகோ பின்னாடியே ஓடி போய் பார்த்தா ஹிரட்டோஷியோட பிளேஸ்ல தான் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மீச்சியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணா நாக்கர்ஸ்லாம் உண்மை அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மீச்சி அங்க வரவும் ஃபேஸ் ரிவீல் பண்ணா உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. மீச்சி அப்படியே பயப்படுறா. சுமிகோக்கு தன்னோட தங்கச்சி இறந்த ஒரு நாக்கரவா பாடிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா அவன் தன்னை ஏத்துக்கிட மாட்டாளன்னு அவளுக்கு பயம். நான் ஃபேஸ் ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி மீச்சி சொல்லவும் இவங்க பேசுற எல்லாத்தையும் சுமிகோ கேட்டுட்டு தான் இருக்கா. நாக்கர்ஸ் கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்க நம்ம கோ எக்ஸிஸ்டாக தானே ட்ரை பண்றோம், மக்களும் ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு யோகி சொல்றான். சுமிகோ மத்தவங்ககிட்ட இனி நான் போய் சொல்லி ஏமாத்த போறதில்ல, நாக்கராவே அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மீச்சி சொல்றா. சுமிகோ இந்த சாவியை அவன்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு மெமரி இப்ப அந்த இடத்துக்கு வரா. சுமிகோ நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மீச்சி ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறா. சுமிகோ என்ன மன்னிச்சிட, நீ கேட்டதெல்லாம் உண்மைதான், நான் மீச்சி கிடையாத ஒரு நாக்கர் அப்படின்னு சொல்லவும் சுமிகோ ஒரு செகண்ட் நிக்கிறா. அவன்கிட்ட பொய் சொன்னதுக்கு சாரின்னு சொல்லவா அவ கிளம்புறா. சவுண்ட் கேட்ட மீச்சி பயப்படுறா. சுமிகோ தன்னை வெறுக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு மீச்சி நாக்கர் அப்படியே திரும்பவும் இடி இடிச்சு பயப்படுவோம். சுமிகோ டக்குன்னு வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி கட்டி பிடிக்கிறா. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சுமிகோ அழுதுகிட்டே வந்து சொல்றா. ஹீரோவும் எல்லாத்தையும் பாக்குறான். கடைசியா சுமிகோ வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருந்தா. நீங்க கதைகள்ல கேட்ட நாக்கர்ஸ் நான் தான், பட் நாங்க ஒன்னும் உங்க எதிரி கிடையாது, எங்களாலேயும் ஹியூமன்ஸ் மாதிரி வாழ முடியும்னு எங்க கூட இருக்கிறவங்க கத்து கொடுத்தாங்க, அதை தான் நாங்களும் இப்ப ஆசைப்படுறோம், உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க நினைக்கிறோம் அப்படின்னு மீச்சி வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி சொல்லியிருந்தா. நிறைய பேர் நாக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்கூல்ல போய் பார்த்தா பசங்கள்லாம் அவ கிட்டேயே போய் உட்கார பயப்படுறாங்க. அதனால அவ பக்கம் தானே உட்காந்தீங்கன்னு டீச்சர் கேட்கும்போது எங்க அப்பா அம்மா தான் அவ என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு பயப்படுறாங்கன்னு சொல்லவும் நாக்கர்ஸ் ஒருவேளை அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், ஹாஸ்டேஜா நம்ம பாடியை பொறுத்து வச்சுக்கோமான்னு நியூஸ்ல எல்லாம் பேசுறாங்க. நீ தானே நோ அப்படின்னு சொல்லி இப்போ அவளை டைரக்டா வந்து சில பேர் அட்டாக்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு ஈவில் தானே, எங்களை அட்டாக் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவனுங்க வேணும்னே கடுப்பேத்துறாங்க. நம்ம ஹீரோ பறவையா வந்து டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் பேசுற ஒரு கழுதியா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. நோனோவும் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு என்ன இந்த மாதிரி சில பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லவும் சேஃபா இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் அந்த பசங்களை தடுக்கவோ ட்ரை பண்றாங்க. ஹேக்கர்ஸை சில பேர் எதிர்த்தாலும் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. நான் அந்த பிளாக் ஒன்னோட பவரை எடுத்துக்கிட போறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹியூமன்ஸ்ல எப்படி நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களோ நாக்கர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். எல்லா நாக்கரும் மோசமானது கிடையாது. ஒரு வழியா இப்போ நம்ம ஹீரோ நாக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மக்களுக்கும் இந்த மாதிரி நாக்கர் அப்படிங்கிற விஷயம்லாம் லெஜண்ட் ஸ்டோரி கிடையாது, உண்மைன்னு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.